வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 4க்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வந்துட்டு வளைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து ரேவதி கேட்காங்க, அம்மா எங்கம்மா ஃபேமிலிஸ் தான் வந்துகிட்டு இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன ரேவதி இப்படி கேட்டுட்டேன், இங்கே பாரு என்னோட திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட கல்யாணத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ரேவதி கேட்குறாங்க, சரிம்மா மல்லிகா டாக்டருக்கு என்னாச்சு, கண்ணு சரியாகிட்டா அவங்க வருவாங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்க வருவாங்க ரேவதி, கவலைப்படாத. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயா அந்த இடத்துல நின்றுட்டு மாய நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அவங்களுக்கு கண்ணு சரியாயிட்டா மேடம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரியாயிட்டு மாயா, வரேன்னு சொல்லியிருந்தா. இது கேட்டதோட மாயாவுக்கு ஷாக்கு. என்ன இது, அந்த டாக்டர் வந்தா நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியிலேயே சொல்லிடுவாளே அப்படின்னு மாயா பயப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நீ எதை பத்தி நினைச்சு பயப்படுற அப்படின்னு நல்லாவே தெரியுது மாயா. ஆனா இப்போதைக்கு கண்டிப்பா மல்லிகா உன்னை பத்தி சொல்ல மாட்டா. அப்படி சொன்னா நீ வேற ஏதாவது பிளான் பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா நான் இந்த பிளானை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. அதே நேரத்துல ரேவதி கேக்குறாங்க, சரிம்மா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் உமன்ஸ் எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கல்ல, ஸோ அவங்களையெல்லாம் எப்போ பார்க்கலாம்? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் ராஜேஸ்வரி அப்படிங்கிற என்னோட திக் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துகிட்டு இருக்கா. அவ ரொம்ப பெரிய பிஸ்னஸ் உமன் தெரியுமா? அவளை பார்த்து துர்கா நீ இன்ஸ்பயர் ஆகலாம், உனக்கு தானே பிஸ்னஸ் உமனா ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்ப துர்கா சொல்றாங்க, சரிம்மா நான் கண்டிப்பா இன்னைக்கு அவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் வருது. அந்த ராஜேஸ்வரி தான் ஃபோன் பண்றாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு வாசல்ல வந்துட்டேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி, சரி சாமுண்டீஸ்வரி, சரி ராஜேஸ்வரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா ராஜேஸ்வரிய பாக்குறாங்க. பார்த்துட்டு ராஜேஸ்வரி எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி நான் நல்லா இருக்கேன். உன்னை நான் எப்ப பார்த்தேன், ஏதோ முக்கியமான பிசினஸ் விஷயமா சென்னையில பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கான நேரமே எனக்கு கிடைக்கல. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா எனக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனாலதான் உன்னை பார்க்க முடியல. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட நீ மறந்துடுவியா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜேஸ்வரி மறக்காம தானே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அதனாலதான் உன்னை மறக்காம கட்டாயம் கூப்பிட்டேன். ராஜேஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல இதுக்காவது என்னை கூப்பிட்டியே. சரி உன் பொண்ணுங்க எங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் மண்டபத்துக்குள்ள இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப அழகாவும் ரொம்ப பிரம்மாண்டமாவும் பண்ணிருக்கே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு வீட்டோட கல்யாணம்ல, எல்லாரும் பார்த்து அப்படியே தகச்சு போகணும், அதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கேன். இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஆமா உன்னோட இந்த ஏற்பாடுகளுக்கு யாரு சரி கட்ட முடியும்? ரொம்ப பிரம்மாண்டமா தான் ஏற்பாடு பண்ணியிருக்க ராஜேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வா ராஜேஸ்வரி, இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி 5 பொண்ணுங்களையும் கூப்பிடுறாங்க. 5 பொண்ணுங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட நம்ம ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா யாருமா இவங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் நடத்துறா, எனக்காக அந்த பிஸ்னஸை போட்டுட்டு இங்க வந்திருக்கா. இதை கேட்டதோட நம்ம ரேவதியும் அப்படியாம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜேஸ்வரியை பார்த்து, அந்த இருக்காளே அவ தான் என்னோட பொண்ணு, 3வது பொண்ணு, அவளுக்கு இந்த பிஸ்னஸ்னா ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நீ கொஞ்சம் இன்ஸ்பயரா பேசினா நல்லா இருக்கும். அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்ன சாமுண்டீஸ்வரி பேசிடலாமே,
அப்படின்னு சொல்ல துர்கா சொல்றாங்க, மேடம் நீங்க ரொம்ப பெரிய பிசினஸ் உமன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களை மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான, அப்புறம் எங்க அம்மா மாதிரி ஒரு தைரியமான பிசினஸ் உமனா மாறணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை கேட்டதோட ராஜேஸ்வரி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, பரவாயில்லையே உன் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப தைரியமாவும் இருக்காங்க, ரொம்ப தன்னடக்கமாவும் இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா நம்ம ராஜேஸ்வரி கேக்குறாங்க, சரி இந்த ரேவதி பொண்ணுக்கு தானே கல்யாணம்? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா எனக்கு தான் கல்யாணம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா அவளுக்கு தான் கல்யாணம். அப்ப அவங்க கேக்குறாங்க, சரி முதல்ல இருந்து இவங்களையே காமிச்சுக்கிட்டு இருக்கியே, மாப்பிள்ளை எங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த கேடு கட்டவனை எப்படி மாப்பிள்ளைன்னு நம்ம இன்ட்ரோ பண்றது அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரியை பார்த்து, ராஜேஸ்வரி இங்க பாரு, மாப்பிள்ளைய நான் அப்புறம் காமிக்கிறேன், அவர் ஏதோ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு போல, இந்த நேரத்துல போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுக்கு பதிலா என் வீட்டோட டிரைவரை உனக்கு இன்ட்ரோ பண்றேன். ராஜேஸ்வரி கேக்குறாங்க, நீ இந்த அளவுக்கு டிரைவரை இன்ட்ரோ பண்ற அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பையன் ரொம்ப ஸ்பெஷலான ஆளா தான் இருப்பான் போல சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஆமா கண்டிப்பா, அவன் என் தம்பி மாதிரி, என் ரேவதிக்கு கூட அவன் நலங்கு வச்சான். இதை கேட்டதோட ராஜேஸ்வரியும் சரி எங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி டிரைவர் அப்படின்னு சொல்ல கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்துட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜேஸ்வரியை பார்த்து, இந்த இருக்காரே இவர் தான் என்னோட டிரைவர். இது கேட்டதோட ராஜேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்ல கார்த்தியும் வணக்கம் சொல்றாரு. அப்ப ராஜேஸ்வரி அவரை பார்த்ததோட செம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரிக்கு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அப்ப நம்ம ராஜேஸ்வரி எதுவும் சொல்லல. சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரியை பார்த்து, சரி ஓகே இது மாதிரி என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரையும் இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜாவை கூப்பிட்டு, இவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி சொல்றாங்க, இவரை தெரியாதா, இவர் தான் இந்த ஹீரோவா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு நக்கல் தாண்டி. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த மாதிரி தான் பேசிப்பீங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சரி சரி ஓகே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜேஸ்வரி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அந்த டிரைவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த பையன் பேரு ராஜா, ரொம்ப திறமையானவன், ரொம்ப வீரனும் கூட. இதை கேட்டதோட நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நீ ஏன் வந்ததுல இருந்து அந்த டிரைவரை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இல்ல அவன் ரொம்ப தைரியமா இருக்கான் அதான் கேட்டேன். அப்ப ராஜேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா என் வீட்டுக்கு ஒருத்தன் டிரைவரா வரணும்னா அவன் கண்டிப்பா ஒரு தகுதியானவனா இருக்கணும்ல. இதை கேட்டதோட ராஜேஸ்வரியும், ஆமா சாமுண்டீஸ்வரி நீ சொல்றது சரிதான் அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி யாரோ கூப்பிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரியை பார்த்து, ராஜேஸ்வரி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு போறேன் அப்படின்னு சொன்னதோட ராஜேஸ்வரியும் சரி சாமுண்டீஸ்வரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காடுறாங்க. அப்ப ராஜேஸ்வரி நேரா அந்த கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு எங்கேயோ நான் பார்த்திருப்பேன், கண்டிப்பா ரொம்ப பரிச்சயமான முகம்தான் அப்படின்னு. அப்ப கார்த்தியை போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து நேரா அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு போட்டோ அனுப்புறாங்க. அனுப்பி இந்த பையன் யாருன்னு சொல்லு அப்படின்ட்டு போன் அடிச்சு கேட்குறாங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை டீட்டெயில்ஸை நேராக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, மேடம் இவரை தெரியாதா, அதான் அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட பிஸ்னஸ் மேக்னெட்டு கார்த்தி. இதை கேட்டதோட நம்ம ராஜேஸ்வரிக்கு ஷாக்கு. ஓ அப்படியா? இதை கேட்டதோட அவங்களும் ஆமாம் மேடம். அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான்? அவங்க சொல்கிறாங்க, மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபை வந்துட்டு சில ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டாக அவங்க ஏதோ ஒரு பாட்டு கச்சேரி நடத்தும் பொழுது அவங்க த்ரோட்ல ஏதோ பிரச்சனை ஆகி டக்குன்னு இறந்துட்டாங்க. இது கேட்டதோட அந்த ராஜேஸ்வரிக்கு ஷாக்கு. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் கார்த்தி எங்க போனாரு? அவங்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியல. இப்ப பிசினஸை பாத்துக்கிறது அபிராமி அருணாச்சலம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அருண் ஆனந்த் கூட இப்ப இந்த பிசினஸை பாத்துக்கல. அவங்க 2 பேரும் ஏதோ பாட்டி வீடா அங்க போயிட்டாங்க. ஆனா இந்த கார்த்தி மட்டும் எங்க போனாருன்னே தெரியல. இன்னும் எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது கேட்டதோட ராஜேஸ்வரியும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணதோட நினைக்கிறாங்க, எதுக்காக இந்த பிசினஸ் மேக்னட் கார்த்தி இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும், எதுக்காக இங்க வந்துட்டு ஒரு வேலைக்கார மாதிரி வேலை பார்க்கணும், இதை பத்தி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ராஜேஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கூப்பிட அப்ப கார்த்தி டக்குன்னு வந்து நிக்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட ராஜேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, சொல்லுங்க மேடம். அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, உன் பேரு கார்த்தி தானே? இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி நேரா ராஜேஸ்வரியை பார்த்து, மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
ராஜேஸ்வரி சொல்றாங்க, சரி வாப்பா அப்படின்னு சொன்னதோட ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட ராஜேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா, உன் பேரு கார்த்தி தானே? அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட எம்டி நீ தானே? எதுக்காக இங்க டிரைவர் வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் என்னாச்சு? என்ன நடக்குது இங்க? அப்ப நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் அங்க வராங்க. வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க, நீ வேலைக்கார மாதிரி இங்கே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன? உன்னை காணும் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்டேருந்து ஒரு சைன் வாங்கினா போதும், உன்னோட கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ட்டு உன் கம்பெனி தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இங்கே வந்திருக்க? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சாரி மேடம், இது மாதிரி நான் ஃபேமிலி இஷ்யூக்காக வந்திருக்கேன். இது கேட்டதோட ராஜேஸ்வரி கேட்குறாங்க, ஃபேமிலி இஷ்யூக்காக எதுக்கு நீ சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவர் வேலை பார்க்கணும்? அப்ப கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி மேடம் வேற யாரும் இல்ல, என் அத்தை தான். அத்தை என்ன சொல்ற? அப்புறம் எதுக்குப்பா நீ இந்த வீட்டுல வேலைக்காரனா சுத்திக்கிட்டு இருக்க? நீ எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் இந்த விஷயத்த பத்தி அத்தைக்கு தெரியாது. இது ஒரு ஃபேமிலி இஷ்யூனால அத்தை குடும்பமும் என் குடும்பமும் பிரிஞ்சுட்டு 2 குடும்பத்தையும் ஒன்னாக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த வீட்டில் வேலைக்காரனா இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, என்னப்பா இப்படி சொல்ற? நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், ஒன்ன வந்துட்டு சாமுண்டீஸ்வரி எதுக்குப்பா ஓ மேல கோவப்படுறா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் ஒரு ஃபேமிலி இஷ்யூனால 2 ஃபேமிலியும் பிரிஞ்சுட்டாங்க, மறுபடியும் ஒன்றும் சேரவே இல்லை, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி சொல்லிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜேஸ்வரி கேட்குறாங்க, எப்படிப்பா நான் சொல்லாம இருக்க முடியும்? இங்க பாரு, சாமுண்டீஸ்வரிக்கு பொய் சொல்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீ மட்டும் பொய் சொன்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரிக்கு உன் மேல உள்ள கோவம் இன்னும் அதிகரிக்குமே தவிர்த்து கண்டிப்பா அவ வந்துட்டு உன்னை மன்னிக்கவே மாட்டா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மேடம், இந்த விஷயத்த பத்தி சொல்லாதீங்க மேடம், நான் பொய் சொன்னது தப்புதான். இப்ப ரேவதியோட கல்யாணம் வேற நடக்க போகுது, இந்த நேரத்துல குழப்பம் வேண்டாம். அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, அப்ப நீ சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த கல்யாணம் முடிஞ்சதோட சொல்லிடு. அவளுக்கு பொய்ன்னா சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காது. யாராவது பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள காலம் முழுக்க வெறுத்துருவா. அதனால தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு நீ கெட்ட பேர் வாங்கிறாத. இதை கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல ராஜராஜாவும் மயில் வாகனமும் இது எல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு நேரா ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, ஃபேமிலி இஷ்யூனாலதான் கார்த்தி இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்கான். அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, அவர் யாருன்னு தெரியுமா? அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? அவர் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு தெரியுமா? அவர் போய் இங்க வந்துட்டு இது மாதிரி வீட்டு வேலையெல்லாம் எடுத்து செஞ்சு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, எல்லாமே என் குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு இவ்வளத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எங்களோட திட்டம் என்னன்னா ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசை. ஆனா இப்படி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி நல்ல பையன் தானே, ஏன் சாமுண்டீஸ்வரி ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சான்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதை ஏன் கேக்குறீங்க? எங்க குடும்பத்துல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாட்டியம்மா மேல சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதனால பாட்டியோட பேரை இந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது அப்படின்னு ஒத்த ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இதை கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஓ அந்த பரமேஸ்வரியா, அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா காலத்துக்கும் அவங்கள மன்னிக்க மாட்டா. இப்ப இந்த கார்த்தி வேற இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா கார்த்தி மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் வரப்போகுது. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அதான் எங்களுக்கும் பயமா இருக்கு. அதுக்குள்ள கார்த்திக்கு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிரும். உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை பத்தி ஒன்றும் தெரியல, வீட்டுல தானே இருக்கீங்க, தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம கார்த்திக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, சரி நம்மளாவது எப்படியாவது கார்த்தியை பத்தின உண்மைகளை சொல்லிடலாம், ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு போய் சொல்றது சுத்தமா பிடிக்காது, அதனால நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு ராஜேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுண்டி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சொல்லு ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பேச முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போயிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ராஜேஸ்வரி என்ன முக்கியமான விஷயம்? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் வீட்டுல டிரைவரா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவன் யாரு, எந்த ஊரு, எங்கேருந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க,
அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் பேரு ராஜா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா அவன் கண்டிப்பா தப்பானவன் இல்ல ராஜேஸ்வரி. நீ அவன பார்த்து ஏன் பயப்படுற? அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க. அவர பார்த்து பயப்படணுமா? அவர பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. இத கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. என்னடி அவருன்னு பேசுற? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஆமா, அவருக்கு மரியாதை கொடுக்காம பேச முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. என்ன ராஜேஸ்வரி சொல்ற? எவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு டிரைவர் ராஜாவை பத்தி தெரியுமா? ராஜேஸ்வரி கேக்குறாங்க. டிரைவர் ராஜாவா? அவரு பல கோடி சொத்துக்கு அதிபதி. அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி தெரியுமாடி உனக்கு? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியா? அந்த அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனிய இந்த பரமேஸ்வரியோட பேரனோட அம்மா இருக்கால அபிராமி, அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, அந்த அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட எம்டி இவன் தான். இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னடி சொல்ற? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அந்த பையன் அபிராமியோட புள்ள. அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கம்பெனி வச்சிருக்காங்க. அவன் எதுக்காக இங்க வேலைக்காரனா வேலை பார்க்கறான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவனை எப்படி நீ நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்த? அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அவன் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி. அவன் உன் வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கானான் தெரியுமா? அந்த பரமேஸ்வரி குடும்பத்தையும் உன் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கானான். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரிய பார்த்து, ராஜேஸ்வரி நீ சொல்றது உண்மையா? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, என்கிட்ட போட்டோஸ் கூட இருக்கு அப்படின்ட்டு. கார்த்தி வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தப்ப இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நேரா சாமுண்டீஸ்வரிக்கு காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன இது? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இதுதான் அந்த பையனோட உண்மையான முகம். அவன் எதுக்காக இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கானா, உன் குடும்பத்தையும் அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி, யாரா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவ. இந்த விஷயத்துல இப்படி கோட்டை விட்டுட்ட? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் தாங்க முடியல. அப்ப வெளியில வந்து பாக்குறாங்க, கார்த்தி அப்படியே நின்னே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ராஜேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாரு, ஒரு விஷயத்த நினைச்சு பாரு. இப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்காரனா ஒரு அடிமையாலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா? இது எல்லாமே எதுக்காக? உன் குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, தயவு செஞ்சு சீக்கிரம் உங்க குடும்பத்தை ஒண்ணு சேருடி. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது கட்டாயம் நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இப்பவே இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தப்பான முடிவெடுக்காத. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வந்துட்டு உண்மையை மறைச்சிருப்பானே தவிர்த்து உன்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இல்ல. அவன் இந்த குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ உன் குடும்பத்துக்காக எதுவும் பண்ண மாட்டியா? அதே தாண்டி அவனும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு அவங்க எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.